வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிகேஎல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திசைவேலையில் நடக்கிற ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்டில் சென்னை ஐசிஎஃப் டீம், இன்கம் டேக்ஸ் டீம், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த டீம்ஸோட லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் தமிழ் பிளேயர் ஆட்டு இந்த பிகேஎல் சீசன் 12 என்ஐபியா ஒரு பிளேயர் ஒரு டீமுக்காக சைன் ஆயிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். பெங்கால் வாரியர்ஸ் டீமோட ஹெட் கோச் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெங்கால் வாரியர்ஸ் பிகேஎல் சீசன் 12க்காக அவங்களுடைய புதிய ஹெட் கோச் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பழைய ஹெட் கோச்சான பிரசாந்த் ரிலீஸ் பண்ணிட்டு புதிய ஹெட் கோச் ஆட்டு நவீன்குமார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிகேல ஒரு சில டீம்ஸ்க்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்காரு. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கூட ஒரு வாட்டி இருந்தார், கரெக்டா தெரியல. சோ இப்போதைக்கு இவர் தான் பிகேஎல் சீசன் 12 பெங்கால் வாரியர்ஸ் டீமை ஹெட் கோச்சா இருந்து கோச் பண்ண போறாரு. நண்பா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் டேட்ஸ் இப்போதைக்கு பிகேஎல் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 31ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி 2 நாட்கள் இந்த பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. டாப் கபடி வெப்சைட் சொன்ன மாதிரியே மே பாதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் டேட்ஸ் இப்போதைக்கு பிகேஎல் அபிஷியலா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்தைக்கான வீடியோலயே சொல்லியிருந்தேன், கூடிய சீக்கிரம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் டேட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அபிஷியல் டேட்ஸ் வந்து வந்தாச்சு. சோ இந்தியா பாகிஸ்தான் வார் மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அண்ட் இந்த ஒரு பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லைவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா எந்த அளவுக்கு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண போறேங்கிறது தெரியல, பட் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திசைவேலையில ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து மே 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் நடந்துச்சு. வெறும் ஒரே ஒரு கோர்ட்ல மட்டும் தான் எல்லா மேட்சஸும் நடந்துச்சு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நிறைய டீம்ஸ் வந்து சேரல. பட் இன்னைக்கு எல்லா டீம்ஸும் வந்து சேர்ந்துட்டாங்க. மேட்சஸ் எல்லாமே ப்ராப்பரா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? சோ எல்லா மேட்சஸையும் யூடியூப் சேனல்ல அப்பனோடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். அந்த சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்திருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கம் டாக்ஸ் சென்னை டீம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் சென்னை டீம், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கிரீன் ஆர்மி, ரெட் ஆர்மி, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டிஸ்பிளேல டீம் லிஸ்ட்டை ஷோ பண்றேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் கபடியில வந்து பாத்தீங்கன்னாலும் ஐசிஎஃப் சென்னை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ எல்லாத்தையுமே டிஸ்பிளேல ஷோ பண்றேன், டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் பிளேயர் பிகேஎல் சீசன் 12 என்ஐபில சைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யூம்பா டீம் முகேஷ் கண்ணன் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் எடிஷன்ல யுவா டீமுக்காக முகேஷ் கண்ணன் வந்து பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. பட் அங்க அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ஐபியா யூம்பா டீம் பிகேஎல் சீசன் 12க்காக முகேஷ் கண்ணன் வந்து சைன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு பிளேயர், லெஃப்ட் ரைடர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிளேயர், 7 லைன்ஸ் டீமுக்காக சூப்பரா பிளே பண்ணக்கூடிய ஒரு ரைடர். யூம்பா டீம் இந்த மாதிரி தமிழ் பிளேயர்ஸை சைன் பண்ணும்போது அப்படியே திரும்பி பார்த்து தமிழ் தலைவாஸ் டீம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுது. பட் ஆக்ஷன் இன்னும் முடியல. ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த கேள்விகள்லாம் கேட்கணுங்கிற தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேட்போம். தமிழ் தலைவாஸ் டீம் அர்ஜுன் தேஷ்வால எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் டீம் அர்ஜுன் தேஷ்வால ரிலீஸ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் பத்தி நாளைக்கு டீடைல்டா ஒரு வீடியோல வந்து பேசுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கறது வரைக்கும் டாடா பாபாய், see you நண்பா.